கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த மகிமையின் நேரத்தின் வழியாக ஒவ்வொரு வாரம் உங்களிடத்துல தேவ வார்த்தைய தேவனுடைய ரேமாவை கொண்டு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த காலை வேளையிலும் உலகத்துல பலவிதமான காரியங்கள், யுத்தங்களுடைய செய்திகளை, போர்களை கேள்விப்படுகிற பொழுது நிறைய மன துக்கத்துல, வியாகுலத்துல, இல்ல ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ல ஒரு போராட்டமா இருக்குதுங்க. என் வாழ்க்கையை நான் தீர்மானிக்கிறது போலயே இல்ல, யார் யாரோ தீர்மானிக்கிறது போல இருக்குது. எங்க நாட்டு இல்ல நம்ம நாட்டு பிரதம மந்திரியோ, முதலமைச்சரோ தீர்மானித்தா பரவால்ல. ஏதோ ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியும், இன்னொரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் நடுவுல இருக்கிற போருக்கோ, யுத்தத்துக்கோ நாங்க ஏங்க மடியணும்? நாங்க ஏன் கஷ்டப்படணும்? நாங்க ஏன் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டு வாழணும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த காலை வேளையில இந்த செய்திய பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, இல்ல இதனால இந்த யுத்தத்தினால அமெரிக்கா தேசத்துக்கும், ஈரானுக்கும், இல்ல இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தத்தினால உங்களுடைய பொருளாதாரம், என்னுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இல்ல அதனால பாதிக்கப்பட்டு, வருத்தப்பட்டு, உங்களுடைய பொருளாதாரம் சீர்குலைஞ்ச நிலைமையில இருக்கும்னா, இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களிடத்துல தீர்க்க தரிசனமா பேச விரும்புகிறார். வேதாகமத்திலும் இப்படி ஒரு சூழ்நிலை நடைபெறுது பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம்ல 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படி ஒரு காரியத்த போடப்பட்டிருக்குது. ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமோரோடும், ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும், சினேயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேயோடும், எலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு, அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். இதை எத குறிச்சு நான் பேசுறேன்? இல்ல எங்க இத போட்டிருக்குன்னு ஒருவேளை உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலே இல்லைன்னா, இப்படி விவரித்து நான் சொல்லிக் கொடுக்க முடியும். லோத்து சோதம் குமோரா தேசத்துல ஆபிரகாம் விட்டு பிரிந்து போய் வாழ்கிறவரா இருக்கிறாரு. அவங்க 2 பேருக்கு நடுவுல அவங்களுடைய சொத்துக்கள் நிமித்தமாக, ஆடு மாடுகள் நிமித்தமாக ஒரு சின்ன கலகம் ஏற்படுது அவங்களுடைய வேலையாட்களுக்கு மத்தியில. இப்ப லோத்து முடிவெடுத்து சோதம் குமோரா தேசத்துல போய் வாழ்கிறவரா இருக்கிறாரு. இங்க இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு 4 ராஜாக்கள் முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா, யுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு, யுத்தம் பண்ண புறப்பட்டு வர்றாங்க. அதுல அந்த 5 ராஜாக்கள்ல இந்த சோதோம், குமோரா நாட்டினுடைய ராஜாக்களும் உட்பட்டவர்களா இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்த நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி தெரியும் பாருங்க. எந்த ராஜாக்கள் அவருடைய பெயர்கள எங்க போட்டிருக்கு அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனத்துல அவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டதா இருக்குது. ஆனா அதனுடைய சாராம்சம், அதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, அந்த 9ஆம் வசனம் சொல்லுது. 4 ராஜாக்களுக்கும், இன்னொரு 5 ராஜாக்களுக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப இந்த நாட்டுல, தேசத்துல வாழ்கிறவராய் யார் இருக்கிறார்னா, லோத்து இருக்கிறாரு. அதுவரைக்கும் அந்த தேசத்துடைய பிரஜை கிடையாது. சிட்டிசன் கிடையாது. குடிமகன் கிடையாது. ஆனா, இப்ப ஆபிரகாம்ட்ட சொல்லிட்டு சுதந்திரமா தெரியுது. பார்வைக்கு நல்ல தேசமா இருக்குது. இந்த தேசம் செழிப்பானதா இருக்குது அப்படின்னு நினைச்சுட்டு, சோதோம் குமாரா தேசத்துக்கு லோத்து அவருடைய மனைவியோடு, பிள்ளைகளோடு, அவருடைய ஆஸ்தியோடு, ஆடு மாடுகளோடு சென்று சேர்கிறவரா இருக்கிறார். அங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த ராஜாக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யுத்தத்துக்கு போயிடுறாங்க. யுத்தத்துல என்ன நடக்குது அப்படின்னா, லோத்து எந்த தேசத்துல வாழ்கிறவரா இருக்கிறாரோ, அந்த தேசத்துடைய ராஜாக்கள் யுத்தத்துல தோற்று போகிறாங்க. தோற்று போனா என்ன நடக்குது? இந்த தேசம் தோற்று போயிருச்சு. இந்த தேசமும், இந்த தேசத்துடைய குடிமக்களும், அவருடைய சொத்துக்களும் எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இந்த ஜெயித்த ராஜாக்கள், ஜெயத்தை பார்த்த ராஜாக்கள் முடிவெடுக்கிறாங்க. உடனே அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, சொத்துக்களை கவர்ந்து கொண்டு போறாங்க. அவங்களுடைய முழு மக்களையும் கவர்ந்து கொண்டு போறாங்க. "என் தேசத்துல நாங்க பங்கு பிரிச்சுக்கிறோம். 5 ராஜாக்களுடைய சொத்துக்கள நாங்க 4 ராஜாக்கள் பங்கு பிரித்துக் கொள்ள போகிறோம். அவருடைய எல்லாம் எங்களுக்கு சேர்ந்ததா இருக்குன்னு" சொல்லிட்டு, அவங்க பங்கு பிரித்து எடுத்துக்கொண்டு போகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுகிறதா இருக்குது? யாருக்கு அறிவிக்கப்படுகிறதா இருக்குது அப்படின்னா, ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுது. தப்பி ஓடுகிற ஒரு எபிரெயனாலே. அந்த எபிரெயன் என்ன சொல்றார் அப்படின்னா, "உம்முடைய சகோதரனா இருக்கிற லோத்துவையும், உம்முடைய குடும்பத்தாரையும், உம்முடைய சொத்துக்களையும் ஒரு யுத்தம் வந்ததுனால அந்த ராஜாக்கள் கவர்ந்து கொண்டு போயிட்டாங்க. அந்த நாட்டின் ராஜாக்களோடு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இங்க வருகிறதா இருக்குது. இப்போ இங்க நல்லா கூர்ந்து கவனித்தீங்க அப்படின்னா, லோத்துவுக்கும் அந்த எதிரி நாட்டு ராஜாக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. லோத்துவும் அவருடைய மனைவியும் எந்த முடிவும் எடுக்கல, இவரோட யுத்தம் பண்ண போறோம். என் சொத்துக்கள அடமானம் வச்சு, என் பிள்ளைகள, என் மனைவிய அடமானம் வச்சு யுத்தம் பண்ண போறேன். அதுல தோற்று போயிட்டா,
தோல்வி அடைஞ்சிட்டா இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இந்த லோத்தோ அவருடைய மனைவியோ குடும்பமோ முடிவெடுக்கவே இல்லை. ஆனா இவர்களுக்கு பதிலாக வேறொரு ராஜாக்கள் முடிவெடுக்கிறாங்க. மக்களிடத்துல ஆலோசனை கேட்டதாகவும் எங்கும் தெரியவில்லை. யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு தீர்க்கதரிசிகிட்ட கேட்ட மாதிரியும் இல்லை. இப்படி ஒரு யுத்தத்துக்கு போறப்போ அதனால வருகிற பின்விளைவுகளை யார் சந்திக்கிறான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் யாரு? உடன்படிக்கையின் சுதந்திரவாளியா இருக்கிறான். தேவனுடைய வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கையின் சுதந்திரவாளியா இருக்கிறான். இந்த சுதந்திரவாளியா இருக்கிறவனுடைய பிரதரா இருக்கிறவன், சகோதரனா இருக்கிறவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறவனா இருக்கான். இது வாக்குத்தத்தின் சுதந்திரவாளிக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒருவேளை வாக்குத்தத்தின் சுதந்திரவாளிக்கு சகோதரன் இல்ல, சகோதரி இல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போயிருச்சே, டீசல் விலை ஏறி போயிருச்சே, காய்கறி விலை ஏறி போயிருச்சே, நான் சாப்பிட்ற சாப்பாடுடைய விலை ஏறி போயிருச்சே, கேஸ் விலை ஏறி போயிருச்சே, நான் என்ன பண்றது? இந்த யுத்தத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தேவனுடைய புள்ள தானே, நான் ஏன் இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகள்ல கடந்து போகணும்? என் மாத சம்பளம் இவ்வளவு இருக்குது, என்னுடைய மாத வருமானம் இவ்வளவு இருக்குது, என்னுடைய பிசினஸ்ல வரக்கூடிய லாபம் இவ்வளவு இருக்குது, இதை வைத்து தான் நான் ஜீவனம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இது ஒரு சின்ன பிசினஸா இருக்குது, சின்ன விஷயமா இருக்குது, இதுக்குள்ள நான் திட்டம் பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு சிலிண்டர் எல்லாம் பயங்கரமா ஏறி போயிருச்சு, பெட்ரோல் விலை பயங்கரமா ஏறி போயிருச்சு, நான் எப்படி இதை மேற்கொள்வேன், நான் எப்படி இந்த சூழ்நிலைகளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வார்த்தை தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வாக்கு தத்தத்தை வைத்து, தேவனுடைய உடன்படிக்கையை வைத்து நம்ம இந்த சூழ்நிலைகளை சந்திக்கணுமாங்க. சரி, அதுக்கு பின்பாக என்ன நடக்குது? வாக்கு தத்தத்தை உடன்படிக்கையுடைய ஆபிரகாம் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு அரிதான காரியத்தை செய்கிறதா இங்க வேதம் ரெஜிஸ்டர் பண்ணுகிறதா இருக்குது. இங்க பாருங்க, நான் இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். 14ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து. நல்லா அதை போட்டிருக்கு பாருங்களேன். யுத்த புருஷர் இல்லையா, தன் வீட்டிலேயே பிறந்து வளர்ந்தவங்க, அதாவது வனாந்திரத்துல பிறந்து வளர்ந்தவங்க, கூடார வாசியா இருக்கிறவங்க. கூடார வாசியா இருக்கிற வேலைக்காரர்களுக்கு என்ன வேலையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? கூடாரம் போடுறதுக்கு ஆணி அடிக்க தெரிஞ்சிருக்கும், கூடாரம் போடுறதுக்கு கயிறுகள் கட்ட தெரிஞ்சிருக்கும், இல்ல கூடாரத்துல வாசமா இருக்கிறவங்களுக்கு சமையல் பண்ண தெரிஞ்சிருக்கும், கூடாரத்துல வாசமா இருக்கிறவங்களுடைய பாத்திரங்களை, சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவ தெரிஞ்சிருக்கும், ஆடு மாடுகளை மேய்க்க தெரிஞ்சிருக்கும், அதனுடைய கறி வெட்ட தெரிஞ்சிருக்கும். இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும். இங்க தெளிவா போட்டிருக்கு. 318 பேர் வேலைக்காரரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெருசா கரண்டி பிடிச்சிட்டு இருந்த கையில ஆபிரகாம் அப்படி சொல்றாரு, என்கிட்ட கொஞ்சம் ஆயுதம் இருக்குதுப்பா, என்கிட்ட கொஞ்சம் கவசங்கள்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்து மாட்டிக்கோங்க. அடிமைகளா இருக்கிற அவர்களால வேற என்ன சொல்லியிருக்க முடியும்? நோன்னு சொல்ல முடியாது. என்னால முடியாது, எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. அவங்க உடனே என்ன பண்ணிருப்பாங்க? சரி, எஜமான் சொல்றாரு, எஜமான் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும், கீழ்ப்படிந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை பிடிச்சிட்டு சண்டைக்கு போயிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம பார்க்கிற யுத்தத்தை போல இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த அமெரிக்கா தேசத்துடைய யுத்தம், ஈரானுடைய யுத்தத்தை எடுத்துக்கோங்க, இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த கார்கில் யுத்தத்தை எடுத்துக்கோங்க. 2 நாடுகளுக்கு யுத்தம் நடக்குது. ஒரு நாடு ஜெயிக்கிறதா இருக்குது, இன்னொரு நாடு தோற்கிறதா இருக்குது. தோற்ற உடனே அந்த நாடு என்ன பண்ணும் அப்படின்னா, சரி தோற்றுன்னு ஒத்துக்குவோம், இல்லை இழந்து போனதை ஒத்துக்கிறோம், ஆனா நான் சப்மிட் பண்ணுறேன், இனிமே உனக்காண்டி நான் சண்டை போடுவேன்னு சொல்லி அது செய்கிறதா இருக்காது. இது நம்மளுடைய காலகட்டமா இருக்குது. ஆனா ராஜாக்களுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த அந்த டைம்ல, அந்த காலகட்டத்தில் இருந்த யுத்த வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ராஜாவும் இன்னொரு ராஜாவும் சண்டை போடுறாங்க. இத ஒரு ராஜா வின் பண்ணிடுறாரு, இன்னொரு ராஜா தோற்று போயிறாரு அப்படின்னா, அந்த தோற்று போகிற ராஜா கடைசியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய மக்கள் மடிந்து போகிறதை விரும்பாத அந்த ராஜா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீக்கிரை ஆக்கிடுவாங்க, தீ வச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் தோல்வியை உற்றுக்கொள்ளாத ராஜாவுடைய பட்டணத்திற்கு, நாட்டுக்கு நிலத்து மேல உப்பை போட்டு அந்த நிலத்தை பாழாக்கி போட்டுருவாங்க. மக்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ராஜா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வின் பண்ண ஜெயித்த ராஜா கிட்ட போய் மண்டிடுவாங்க. மண்டிட்டு என்ன சொல்லுவாங்க, நான் சப்மிட் பண்றேன், நான் பணிந்து கொள்கிறேன், இனி உங்களுக்காக உங்கள் பட்சத்துல நான் வேலை பார்க்கறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, தோற்ற ராஜாவுடைய மக்களும் அவருடைய அரசமைப்பு கீழே இருக்கிற தளபதிகள், மந்திரிகள், சேவகர்கள், எல்லா யுத்த புருஷர்களும் ஜெயித்த ராஜாவுடைய படையில் சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் சார்பாக யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள்.
இங்க என்ன நடந்துச்சு 9ஆம் வசனத்துல தெளிவா சொன்னேன். 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோட சண்டை போட வராங்க. 4 ராஜாக்கள் ஜெயித்துட்டாங்க. 5 ராஜாக்கள் தோத்து போயிட்டாங்க. இங்க சூழ்நிலை என்னவா மாறி இருக்கும்? நான் சொன்னது போல இந்த 4 ராஜாக்களுடைய படைகளோடு சேர்ந்து 5 ராஜாக்களுடைய படைகள் சேர்ந்திருக்கும். மொத்தம் இப்போ எத்தனை படைகள் இருக்குது? 9 நாட்டு ராஜாக்களுடைய யுத்த சேனை இருக்குது. ராணுவம் இருக்குது. இதை எதிர்த்து எத்தனை பேர் போறாங்க? கரண்டி பிடித்து சாப்பாட கிண்டிட்டு இருந்த, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த, கூடாரம் வாசியார்களாய் இருந்த, கூடாரத்தை அமைத்துக் கொண்டிருந்த, கயிறுகளை கட்டி கொண்டிருந்த 318 பேர் கிளம்பி போறாங்க. முதல் முறையா. ஒருவேளை இப்படி தாவீதை குறித்து யோசித்து பாருங்க. சவுல் வந்து சொல்றாரு, "அப்பா யுத்தத்துக்கு போற கோலியாத்தோடு என் ஆயுதத்தை போட்டுக்கோ, என் கவசத்தை போட்டுக்கோன்னு சொன்னோன்னே, தாவீது சொல்ற முதல் விஷயம், இது எனக்கு பழக்கமே இல்லைங்க. இது எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது. என்னால தூக்க முடியல. நானாவது ஏதாவது சண்டை போட்டு ஒப்பேத்திருவேன் போல. இதை போட்டுட்டு என்னால போய் யுத்தம் பண்ண முடியாதுங்க." அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆனா இங்க அந்த 318 பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படல. ஒருவேளை அந்த ஆயுதங்களை தரிக்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் இருந்துச்சான்னு நம்மளுக்கு தெரியல. அதை பிடிக்க தெரியுமான்னு தெரியல. அந்த அந்த கத்தியை பத்தி சொல்றாங்க. அந்த வாளை, பட்டயங்களை பத்தி சொல்றாங்க தெரிஞ்சவங்க, ஆராய்ச்சி செய்கிறவங்க. ராஜாக்கள் காலத்துல இருந்த பட்டயத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கே ஒரு பலன் வேணுமா? அதுக்கே ஒரு சத்துவம் வேணுமா? அதுக்கே ஒரு ட்ரெய்னிங் வேணுமா? ராஜாக்கள் காலத்துல ஒரு குழந்தை, ஒரு ஆண் மகன் நடக்க ஆரம்பித்தது துவங்கி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெயிட்டா இருக்கிற பட்டயத்தை குடுத்து, நல்ல பெலன் இருக்கிற பட்டயத்தை குடுத்து அவனுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களாம். முதல்ல அந்த பட்டயத்தை தூக்குறதுக்கு அவனுக்கு பெலன் வேணும். அதுக்கப்புறம் தான் அதை தூக்கி வெட்டுறதுக்கோ, சண்டை போடுறதுக்கோ அவனுக்கு பெலன் வேணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில 318 பேரு 9 நாட்டு ராணுவத்தை எதிர்த்து சண்டைக்கு போறாங்க. ஆனா வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, 318 பேரு சமைத்துக் கொண்டிருந்த வேலைக்காரர்களாய் இருந்த, ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த, கயிறுகளை கட்டிக் கொண்டிருந்த 318 பேர் 9 நாட்டு ராஜாக்களையும் அவருடைய யுத்த சேனைகளையும் முறியடிக்கிறாங்க. முறியடித்து முடிச்சுட்டு திரும்ப வர்றாங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா அவங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படிங்க இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வேன்? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி தான் நானு. தேவனுடைய புள்ள தான் நானு. தேவன் என்னோட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாரு. என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்காரு. என்னை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு. என்ன நான் ஐஸ்வர்யவானாய் மாற்றுவேன், சீமானா மாற்றுவேன்னு ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் பேசினாரோ அதை எனக்கும் பேசியிருக்கிறாரு. ஆனா நான் பெறுகிறது மாதிரியே தெரியலையே. என் கையில் இருக்கிறதோ கொஞ்சம் பலனா இருக்குது. 318 பேர் தான் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சம்பளமா இருக்குது, கொஞ்சம் லாபமா இருக்குது. என்கிட்ட கொஞ்சம் சின்ன சபை தாங்க இருக்குது. எப்படிங்க இதை வைத்து 9 நாட்டு ராஜாக்களா, இல்ல மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்கிறவர்களை எதிர்த்து போகிறது? அவங்க கூட எப்படி கம்பீட் பண்றது? யுத்தம் பண்றதை விடுங்க. சண்டை போடுறதை விடுங்க. அவங்களுக்கு நேரா சரிக்கு சமமா நின்று எப்படி நானும் என்னை ப்ரூவ் பண்றது? அவங்களோடு இப்ப நல்ல லட்சக்கணக்குல சம்பளம் வாங்குறவங்க, கோடிக்கணக்குல லாபம் பார்க்கிறவங்க, சர்வை பண்ற பிசினஸ்ல நான் எப்படி சர்வை பண்றது? நான் எப்படி அந்த காலத்தை மேற்கொள்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை வைத்துங்க. ஆபிரகாமுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவன் என்னோட உடன்படிக்கை செய்திருக்கிறார். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். என் பெரியவனாய் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கார். அப்படின்ற நிச்சயம், இந்த நிச்சயம் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் நிற்கிற பொழுது எந்த யுத்தமும் நம்ம வாழ்க்கையை அசைத்து பார்க்க முடியாது. அந்த 318 பேர் போல, யுத்தம் தெரியாத நபர்களைப் போல, இந்த பொருளாதாரத்தை எதிர்கொள்கிறதுக்கு தேவையான திராணியுடைய ஒன்று உங்க கைகள்ல, என் கைகள்ல இல்லாம இருக்கலாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம கூட எல்லாவற்றையும் படைத்த சர்வ வியாபியா இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் சார்பில் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க வேணும்? வாக்கு பண்ணியிருக்கிறாருங்க. நான் வருவேன் கூட, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன், உனக்கு ஒண்ணு இல்லைன்னா நான் தருவேன் உனக்கு. அருமையா வசனம் சொல்லுது பாருங்க, என்னை கேளும், தேசங்களை உனக்கு சுதந்திரமா தருவேன். நீ போய் சண்டை போடு, உனக்கு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லல. என்னை கேளு, நான் தேசத்தை சுதந்திரமா தரேன். ராஜ்ய பாரங்களை உன் சுதந்திரமா உன் கையில கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? கேளு, என்ன கேளு. வாக்கு பண்ணீங்களே, வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, உடன்படிக்கை செஞ்சீங்களே, எனக்கு தாங்கன்னு கேளு. அன்னைக்கு ஆபிரகாம் அப்படிப்பட்ட நிச்சயத்தோட போனாரு, வெற்றியை பார்த்து கொண்டு வராரு. அதுக்கு பின்பாக நடக்கிற காரியங்கள்
ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்துல இருக்குது பாருங்களேன். அவன் திருப்பி கொண்டு வந்தோன்னே, சோதோம் குமாரோடைய ராஜாக்கள் மறைந்திருந்தவங்க, சித்தீம் பள்ளத்தாக்குல கிணறுகளுக்குள்ளாக மறைஞ்சிருந்தவங்க எந்திச்சு வந்து ஆபிரகாம பார்த்து சொல்றாங்க, "மக்கள மட்டும் என்கிட்ட குடுத்துருப்பா. மக்கள் இல்லாம ராஜா இல்ல." சாலமோன் இப்படி எழுதுறாரு பாருங்களேன். ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மேன்மையா இருக்குது. மக்கள் இருந்தா தான் ராஜான்னு ஒருத்தன் இருக்க முடியும். அவங்க ஆள்றதுக்கு. சோதோம் குமாரோட ராஜாக்கள் சொல்றாங்க, "மக்கள மட்டும் என்கிட்ட குடுத்துரு. பொருள வேணா நீ எடுத்துட்டு போயிரு. எல்லா பொருளையும் எடுத்துக்கோ. பொண்ண எடுத்துக்கோ, தங்கத்த எடுத்துக்கோ, வைரத்த எடுத்துக்கோ, வெள்ளிய எடுத்துக்கோ, வீடுகள எடுத்துக்கோ, எல்லா ஆடு மாடுகள எடுத்துக்கோ. ஆனா மக்கள மட்டும் என்கிட்ட குடுத்துரு. மக்கள வச்சு தான் நான் ராஜ்யபாரம் செய்யணும்." அப்படின்னு கேட்கிறாங்க. ஆபிரகாம் இப்படி ஒரு வார்த்தைய பேசுறாரு. என்னை ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சான்னு சொல்லிட்டு, எந்த ஒரு ஹிஸ்டரியிலயும், எந்த ஒரு வரலாறும் எழுதிவிடக் கூடாது. ஏன் தெரியுமா? நான் 318 பேரோடு யுத்தத்துக்கு வந்ததுக்கு காரணம், சோதோம் குமோராவுடைய ராஜாக்களுடைய பொருள்களை குடுப்பார்கள் என்பதனால அல்ல. அவங்க சொத்துக்களை குடுப்பாங்கன்றதுனால அல்ல. ஆடு மாடுகளை குடுப்பாங்க என்றதுனால அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்காக. அவர் எனக்கு சொத்துக்களை குடுப்பார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். எல்லா யுத்தங்களையும் தாண்டி, எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி, என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் தகுதி உள்ளவராய், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்ற நிச்சயத்துல வந்தேன். அதனால உன் பொருள் எனக்கு தேவையில்ல. உன் ஆட்கள் எனக்கு தேவையில்ல. உன்னுடைய எதுவும் எனக்கு தேவையில்லை. என் பட்சத்தில் என் தேவன் இருக்கிறார். உடன்படிக்கை இருக்கிறது. வாக்குத்தத்தம் இருக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்காண்டி என் கூட வர்றவங்களுக்கு நான் தவறு செஞ்சிட முடியாது. என் கூட யுத்தத்துக்கு சில பேர் வந்திருக்கிறாங்க. வாலிபர்கள் இருக்காங்க. அவங்க யுத்தம் பண்ணி களைத்து போயிருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ட பங்கு போக, அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்களோ சாப்பிட்டோம். அதுபோக மிச்சம் இருக்கிறவங்க அவங்க சண்டை போட்டதுக்காக அவங்களுக்கு கூலி மாதிரி அவங்களுக்கு தகுதியானத பொருள அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா நான் ஒரு பைசாவ அவங்ககிட்ட வாங்க மாட்டேன். ஏன்னா நான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி. இன்னைக்கு இப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் வேணுங்க. கஷ்டமா வர்ற மாதிரி இருக்குது சூழ்நிலை. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத மாதிரி இருக்குது. கல்யாணம் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. பிசினஸ எப்படி சர்வை பண்ண தெரியாத மாதிரி இருக்குது. இல்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி இருக்குதுன்னோனே, உடனே நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நேரா பேங்க் வாசல்ல போய் நின்னு, "கொஞ்சம் கடன் குடுக்குறீங்களான்னு?" கேட்கிறோம். வாக்குத்தத்தம் என்னங்க சொல்லுது? வாக்குத்தத்தம் விதமாய் சொல்லுகிறது, "நீங்கள் கடன் வாங்காதிருப்பீர்கள். ஆனால் ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள்." அதுதானே உங்களுக்கும் எனக்குமான வாக்குத்தத்தம். அப்ப நம்ம எப்படி கடன்ல வாழ்ந்துட முடியும்? கடன் நம்முடைய வாக்குத்தத்தம் அல்ல. கடன்ல நம்ம வாழ்றது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்பாவுடைய சித்தம் அல்ல. தகப்பனுடைய சித்தம் அல்ல. பிதாவுடைய சித்தம் அல்ல. வாக்குத்தத்தத்தினால இயேசு அழகா சொல்றாரு பாருங்களேன். தேவனுடைய பிதாவினுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பேன். எப்படிங்க பிழைக்கிறது? கடன் வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னா நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் குடுப்பேன்ப்பா நான் கடன் குடுப்பேன். ஏங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லங்க. என் கையில எதுவுமே இல்லங்க. நான் எப்படிங்க கடன் குடுக்குறது? வாக்குத்தத்தம் உண்டே. ஆபிரகாம் தேசத்தை விட்டு, ஜனத்தாரை விட்டு பிரிந்து தனியே வரப்போ ஒன்றுமில்லாதவனா வந்தான். வெறும் கையோட வந்தான். அவனிடத்துல கடன் குடுக்குறதுக்கு காரியங்கள் இருந்தது. லோத்துவ பார்த்து சொல்றான், பங்கு பிரிச்சு அனுப்புறேன். சொத்து குடுத்து அனுப்புறேன்றான். இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்கிருந்து வருது? வாக்குத்தத்தத்தில் வருது. அந்த நிச்சயம் வாக்குத்தத்தத்தில் வருது. இந்த காலை வேளையில உங்களிடத்துல தீர்க்கதரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறேன். கடன் வாங்குறதுக்கு முடிவெடுத்து உட்கார்ந்திருக்கிறீங்களா? இல்லங்க. அது தேவனுடைய சித்தம் அல்ல. பின்ன என்ன தேவனுடைய சித்தம்? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதே தேவனுடைய சித்தம். அவர் கையிலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு தீர்மானத்தை எடுங்க இந்த காலை வேளையில. தீர்மானிங்க. சவாலான சூழ்நிலைகளா? ஆமாங்க. ஆனா கடன் வாங்கி ஒரு பருக்கையே சாப்பிட மாட்டேன்னு ஒரு நிச்சயத்த எடுங்க. ஒரு தீர்மானத்த எடுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் அழகா சொல்லுது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா, அத உட்கார்ந்து எழுதுங்க. அது விவரமா எழுதுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கடன் வாங்க மாட்டேன். என்னவா இருக்கட்டும். தேவனை சார்ந்து வாழ்கிறவன் தான். தேவன பற்றிக்கொண்டு அவர் மேல சாய்ந்து அவர் மார்பில இருந்து வாழ்கிறவன் தான். அவர் கரம் பார்த்து வாழ்கிறவன் தான். அவர் கரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து உதவி வரும். உன்னதத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஒத்தாசை பேங்க்ல இருந்து வராதுங்க. அப்படி வருகிற ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை அல்ல. இன்னைக்கு நம்மளே அநேக நேரத்துல கிறிஸ்தவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். கார் வாங்குறதுக்கு ஒருவேளை ஆண்டவர் லோன் வாங்க சொல்றாரு போல. எனக்கு கார் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும் தானே. வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்குறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு போல. எனக்கு வீடு வேணும் ஆண்டவருக்கு தெரியும் தானே. இல்லங்க. உங்களுக்கு வீடு வேணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும்.
காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு தெரியுமா? தெரியும். கல்யாணம் பண்ணணும்னு தெரியுமா? தெரியும். ஆனா, அவைகளுக்கு கடன் வாங்குறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவைகளுக்கு தேவனே புரொவைட் பண்றது தான் தேவனுடைய சித்தம். அதுக்கு பின்பாக நடக்கிற காரியங்கள பாருங்களேன். ஆபிரகாம் இப்படி ஒரு காரியத்த செய்றான். வாக்குத்தத்தத்தில் இருந்து தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பத தெரிந்து கொண்டு, அவன் முன்னேறி செல்கிற பொழுது, சாலேமின் ராஜா மெல்கிசேதேக் வந்து அப்பவும் திராட்சை ரசமும் குடுக்குறாரு. குடுத்துட்டு அவர் சொல்லுகிற முதல் வார்த்தைய பாருங்களேன். அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான். இதுல மிகவும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்பதாக தான் சோதோம் குமோரா ராஜா வந்து சொல்றான். இதுக்கு பின்பதாக தான் சோதோம் குமோரா ராஜா வந்து சொல்றான், பொருள்களை எடுத்துக்கப்பா, மக்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்பதாகவே வாக்குத்தத்தம் வருது பாருங்க, நான் சொன்ன மாதிரி. மெல்கிசேதேக் வந்து சொல்றாரு, உன்னதமான தேவனுடைய வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வாக்குத்தத்தம் என்ன? வானத்தையே உடையவருங்க, பூமியே உடையவர், வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. அவருடைய ஆசீர்வாதம் உன் மேல இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னோன்னு தான் ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் வருது. இப்ப நம்ம கடன் வாங்காம வாழணும், தேவனை சார்ந்து வாழணும்னா எதை கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். என்ன செய்திகளை கேட்குறீங்க, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறீங்க, எந்த டிவியை பார்க்குறீங்க, யூடியூப்பை பார்க்குறீங்க, ரொம்ப முக்கியம். கடன் வாங்காத, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் பார்த்துப்பாரு, கர்த்தர் பார்த்துப்பார், அவர் உன் தகப்பனா இருக்கார், பரம தகப்பனா இருக்கார், அவர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்ற செய்திகளை கேளுங்க. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல என் மேல இருக்குதுங்க. அவராலே நமக்கு நிறைவான பலன் உண்டாகும். நிறைவான பலன். போவாஸ் அழகா சொல்றார் ரூத்துக்கு. ஆண்டவருடைய நிழல் கீழே வந்துட்டியா, நீ புறஜாதியார்னு நான் பார்க்க மாட்டேன். அவர் நிழல், செட்டையின் நிழல் கீழே நீ வந்துட்டேன்னா நிறைவான பலன் உண்டாகியே ஆக வேண்டும். ஏன் நிறைவான பலனை பார்க்க முடியல? ஏன்னா செட்டைகளின் கீழ் உள்ள நிழலுக்குள்ளாக போக மறுக்கிறோம். பேங்கை தேடி ஓடுறோம் ஒரு பிரச்சனை ஒண்ணு. யாராவது உதவி செய்வாங்க, மனுஷங்களை தேடி ஓடுகிறோம். ஒரு நிச்சயம் வேணும். உன்னதமான பூமியையும் சர்வத்தையும் படைத்த ஒரு கர்வம் வேணுங்க நம்மளுக்கு. நான் யார் புள்ள தெரியுமா? நான் யாரோட மக தெரியுமா? யாரோட மகன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள, சர்வத்தையும் படைத்த, சர்வத்தையும் படைத்தாண்டு கொண்டிருக்கிற, சர்வத்தையும் சொந்தமாக கொண்டிருக்கிற ஒருத்தருடைய புள்ள நான். கடன் வாங்க மாட்டேன். ஏன்னா அவர் தருவார். அவர் கைகளில் இருந்து எனக்கு வரும். என் பிரயாசத்துக்கு பலன் அவர் கைகள்ல இருந்து வரும். அதுக்கு பின்பதாக தான் மெல்கிசேதேக் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா 20வது வசனம், 14ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அப்ப ஆபிரகாமுக்கு முன்பதாகவே என்ன தெரிஞ்சிருக்கு? நான் 318 பேர் கூட போறனோ இல்லையோ, இல்ல 2 பேரா போறனோ இல்லையோ, இல்ல 30,000 பேரோட போறனோ, 3 லட்சம் பேரோட போறனோ, 30 லட்சம் பேரோட யுத்தத்துக்கு போறனோ, அது இல்லங்க விஷயம். காரியம் அது இல்ல. காரியம் என்ன? உன்னதமானவர் என் கைகளில் என் சத்துருவை ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு முன்பாக இமாலய தேவைங்க. 1 லட்சம் தேவை, 10 லட்சம் தேவை, கையில 10 ரூபா கூட இல்லை என்கிட்ட. அது காரியம் அல்லங்க. உங்கள் சத்துருக்க, உங்கள் தேவைகளை, உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளை, சவால, உங்களுடைய வியாதிகளை உங்கள் கையில் தேவன் ஒப்பு கொடுத்துட்டார் இருக்கிறார்ன்ற நிச்சயம் வேணும் உங்களுக்கு. நம்ம கையில அவர் ஒப்பு கொடுத்துட்டார்ன்ற நிச்சயம் வேணும். அந்த நிச்சயம் நம்மளுக்குள்ளாக, நம்மளுடைய பீயிங்ல, இந்த உணர்வுகள்ல, தசை உணர்வுகள்ல முதற்கொண்டு அது உள்ளாக, உள்ளும் புறமாக அந்த சிந்தைக்குள்ளாக ஓடுகிற பொழுது என்ன வார்த்தையை நம்ம சொல்ல தெரியுமா? 23ஆம் வசனத்தை நம்மளும் சொல்ல முடியும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஏன் உயர்த்துகிறேன்? ஒத்தாசை உன்னதத்திலிருந்து வரும். ஒத்தாசை உன்னதத்திலிருந்து வரும். கைகளை உயர்த்துகிறேன். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி தான். அப்படி ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியா இந்த சூழ்நிலைய, இந்த வாக்குத்தத்தத்தை நம்மளால வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். என்ன காரியம்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இந்த வார்த்தையை எப்ப சொல்லியிருக்கணும்?
யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி லோத்து பிடிபட்டான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ராஜாக்களை பார்க்கறதுக்கு முன்பாக 9 தேச சேனைகளை பார்க்கறதுக்கு முன்பதாக வந்திருக்க வேண்டிய வசனம். ஆனா முதலாவது ஸ்டெப்பை யார் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு? தைரியமான முடிவை யார் எடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா, வாக்கு தத்தத்தை கேட்டவன், இல்ல வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கையும் உடையவனா இருக்கிற நம்ம, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு முடிவு எடுக்கணுங்க. தீர்மானம் எடுக்கணும். கடன் வாங்க மாட்டேன். என்ன ஆனாலும் கடன் வாங்க மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, தேவனை நம்பியிருப்பேன், தேவனை சார்ந்திருப்பேன் என்னுடைய சுகத்திற்கு, தேவனை சார்ந்திருப்பேன் என்னுடைய பொருளாதாரத்திற்கு, தேவனை சார்ந்திருப்பேன் என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுகளுக்கு, எல்லாவற்றிலும் தேவனை சார்ந்திருப்பேன்ற முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வாக்குத்தத்தமே வருது. என்ன வாக்குத்தத்தம் வருது? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, திகிலடைய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய சேனை நின்றாலும், சத்ரு நின்றாலும், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பயப்படாதீங்க. அவர் எனக்கு கேடகமும், கேடகம்னா என்னங்க? எனக்கு முன்பாக ஷீல்டா இருக்காரு, மதிலா நிற்கிறாரு, மகா பெரிய பலனுமா இருக்கிறார். இந்த காலை வேளையில கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம் பாருங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேல, உம்முடைய பிள்ளைகள் மேல தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன் தகப்பனே. நீர் அவர்களுக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாகவும் இருப்பீராக ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை அனுபவிக்கட்டும். உம்முடைய நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவ இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பாஸ்டருடைய மெசேஜ் ஆசீர்வாதமாக இருந்திருக்குங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால், பெருங்குடியில் இருக்கிற பாரத் தாஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஞாயிறு தோறும் மாலை 6 மணிக்கு எங்களுடைய ஆராதனை நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்க. நீங்கள் சென்னையில் இல்லை, வெளியூரில் இருக்கிறீங்கிற பட்சத்தில் எங்களோட ஆராதனையில் பங்கு கொள்ள விரும்பினால், சனிக்கிழமை தோறும் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை ஆன்லைன் ஆராதனை நாங்கள் நடத்துகிறோம். அதில் நீங்கள் பங்கு பெறலாம். அதற்கான டீட்டெயில்ஸ்க்கு திரையிலே தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைத்து டீட்டெயில்ஸ், லிங்கையும் பாஸ்வேர்டையும் எங்ககிட்ட பெற்றுக்கொள்ளுங்கள். ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுடைய ஊழியத்தை தாங்க விரும்பினால் அதே தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதுக்கான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. ஹவுஸ் ஆஃப் க்ளோரி சர்ச், மகிமையின் வீடு, திருச்சபை. எங்களுடைய திருச்சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. எங்களுடைய விலாசம் பாரத் தாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெருங்குடி, OMR ரோட், நியர் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், 600096. உங்கள் ஜெப உதவிக்கு எங்களுடைய இமெயில் விலாசம் christcafterministries@gmail.com. மொபைல் எண்கள் 8050505789 மற்றும் 8124625313.